ஹாய் வணக்கம் அனைவருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப நீங்க பார்க்குற இடம் மூணாறு தாங்க. மூணாரோட ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற வியூ பாயிண்ட் தாங்க இது. ஃபர்ஸ்ட்டு நாங்க உள்ள உள்ள போன உடனே முதல்ல வந்து இந்த வியூ பாயிண்ட்ட பார்க்கலாம். அவ்ளோ அழகா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஆமா அந்த அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கே நம்மலாம் கண்ணு அப்படியே அவ்ளோ குளிர்ச்சியா இருக்குங்க. அவ்ளோ அழகா இருக்குங்க பிளேஸ். இயற்கை வந்து கடவுள் எப்படி குடுத்துருக்காரு பாரு நம்மளுக்கு. அவ்ளோ அழகான விஷயமா இருக்கு. இதுதான் நாங்க பார்த்த முதல் வியூ பாயிண்ட். ஸோ நம்ம போற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட் இருக்கு. ரொம்பவே அருமையா இருக்கு. நீங்க அங்க நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கு. அங்க வியூ பாயிண்ட்டுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க பே பண்ணி நீங்க ஏதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாரினாலும் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மலா வெளியில தெரியிற அந்த வியூ பாயிண்ட் வந்து நம்ம நின்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனா எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு, அப்படியே கார்ல டிராவல் போயிட்டே இருக்கேன். போயிட்டு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். ஸோ அங்க வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளேஸ் ஒரு ஃபால்ஸ் மாரி இருக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஆமா, அந்த ஃபால்ஸ்க்காக போனோம். ஆனா, அந்த வண்டியில போறது அவ்ளோ பயமா இருக்குங்க. ரொம்ப இறக்கம். அப்பா! அது எப்படிதான் அவங்கலாம் ஓட்டுறாங்களோ சாமி! உட்கார்ந்துட்டு அப்படியே அதுக்கு ரொம்ப இறக்கத்துல போம்போது அப்படியே நல்லா பயம் ஆயிருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாரி போயிட்டு அப்படியே போய் இறங்கி இறங்கி போகுது. பயமாவும் இருக்குது. ஆனா அதே நேரத்துல நல்லா எக்ஸைட்மென்ட்டாவும் இருக்குது. ஆமா, அங்க போன உடனே அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி. ஆமா. அந்த ஃபால்ஸ் வியூ எல்லாமே பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தாங்க. ஸோ அதுதான் போனோம். நல்லா ஃபாரஸ்ட்டு நல்லா பார்த்தாவே நல்லா அ குளுமையா இருக்குது. நெறைய மரங்கள். இங்க வந்து நெறைய மூலிகை செடிகள் வந்து நெறையவே இருக்குது. ஆமா. நம்ம கூட கைடு ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்து இந்த மூலிகை செடி என்னென்ன அப்படின்னு சொல்லி, என்னென்ன பயன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டே வருவாங்க. ஸோ நம்ம அது எல்லாமே ரசிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே நம்ம டிராவல் பண்ணிட்டு, அப்படியே போலாம். அப்படியே ஒரு ஒரு ஃபாரஸ்ட் தாங்க. ஃபுல்லா மூலிகை செடி வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா மூலிகை செடிகள் நல்லா இருக்குது. அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிஃபரண்டான இவர் தான் கைடு. இவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த மூலிகை செடி என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவாரு. ஸோ நம்ம அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம அப்படியே போனோம்னா, சவுண்ட் நல்லா கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஃபால்ஸோட அங்க வந்து அந்த தண்ணி போயிட்டுருக்கிற அந்த சவுண்ட் வந்து நல்லாவே கேட்குது. ஆமா, அத ரசிச்சுட்டு நம்ம அப்படியே கீழ இறங்கி போனோம் அப்படின்னா, அவ்வளோ அழகான ஒரு தண்ணி போறது இடத்த வந்து நம்ம பார்க்க முடியும். சூப்பரா இருக்கு. அந்த சவுண்ட் வந்து அவ்வளோ அழகா இருக்குது. அத ரசிச்சுட்டே வந்து நானும் வந்து உங்களோட சேர்ந்து அப்படியே கீழ டிராவல் பண்ணி அப்படியே இறங்கி நடந்து அப்படியே கீழ போறோம். ஆமா, போனோம்னா பாருங்க அங்க போற வழியிலயும் நெறைய குட்டி குட்டியா நெறைய செடிங்க. அவ்ளோ மூலிகை செடிய பார்த்தாவே அந்த ஃபாரஸ்ட் அவ்ளோ நல்லா இருக்குதுங்க. ஆமா. நம்ம எல்லாத்தையும் மறந்து நம்ம அங்க போய் பார்க்கறக்காக போலாம். அவ்ளோ நல்லா இருக்குது. ஸோ அப்படியே கீழ இறங்கி ஆமா அந்த தெரியுதுங்களா? அந்த ஃபால்ஸ் போற வழி கீழ. ஆமா, போனோம்னா இங்க ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையா இருக்குதுங்க. ஆமாங்க. போனா அங்க போயிட்டு குளிக்கலாம் கூடாதுன்னு சொல்ட்டாங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துக்கலாம். ஆ அவ்வளதான். மத்தபடி கால் நனச்சுக்கிறதுனா நனச்சுக்கலாம். மத்தபடி குளிக்கிறதெல்லாம் இங்க அலவுட் கிடையாது. ஓகேங்களா? ஆமா. திடீர்னு ஆனா ஆனா அத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்ப வந்து எந்த நேரத்துல தண்ணி வந்துருமோ அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெறைய இடுக்குக்குள்ள இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து அந்த பிளேஸ் தண்ணி வர்றது. அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது. நானும் போயி எல்லாமே சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணேன். அந்த ஃபால்ஸ் எல்லாமே பாருங்க. இந்த அளவு தண்ணி வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆமா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நானும் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்குது. ஸோ இது பார்க்கறதுக்கே இயற்கை ரொம்ப அழகா தான் இருக்குது. ஆனா, அதுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா, அவ்வளோதான். அந்த மாரி தான். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மழை காலமா இருந்தா தண்ணி நெறைய போகும்னு நெனைக்கிறேன். ஸோ அதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு, எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். எவ்வளோ அழகா போகுது பார்த்தீங்களா தண்ணி அருமையா. அதெல்லாமே ரசிச்சுட்டு, அந்த அழகையெல்லாம் வந்து இனி எப்ப பார்க்க போறோம்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட்ல நம்ம மெமரீஸா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதெல்லாம் அதோட வந்து சந்தோஷத்தோடயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற பிளேஸஸ வந்து ரொம்ப 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 சந்தோஷமா வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா, ரைட் சைட்ல இந்த மாரி பிளேஸஸ் இவங்க போய் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுல போகணும் நம்ம நடந்து. போம்போது இந்த மாரி பாறைகள், நெறைய செடிக, அந்த பாறை இடுக்குகள்ல போற தண்ணிய, அது எல்லாமே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போலாம். அது நம்ம ஒரு ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போற மாரியே இருக்கும். ஆமா, அந்த ஃபீல் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்க அந்த மாரி வந்து நெறைய மரங்க, செடிக, பாறைகள் இது எல்லாமே இருந்து ரசிச்சுட்டு இங்க வந்து ஒரே ஒரு மரத்துல ஆமா. ஒத்தையா வந்து இந்த இது வாழைப்பூன்னு நெனைக்கிறேன் வளர்ந்திருக்கு. ஓகே. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அழகா வந்து இயற்கைய ரசிச்சுட்டே வந்து நடந்து போயிட்டே இருக்கலாம். ஆமா, நம்மளுக்கு அது ட்ரெக்கிங் பாயிண்ட் மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் டூ எண்ட் பாயிண்ட்ன்ற மாரி. ஸோ நம்ம இந்த வழியா போயிட்டு இருந்தோம்னா நெறைய செடிகள்,
நெறைய பார்க்கலாம். சூப்பர் சூப்பரான மூலிகை செடிகள் அவ்ளோ வளர்த்துறாங்க. ஆமா. ஸோ அவங்க அதெல்லாம் வந்து எடுத்து வந்து ஆயிலுக அந்த மாரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. மோஸ்ட்லி கேரளா இருந்தாவே இந்த ஆயுர்வேதிக் ஆ ப் ப்ராடக்ட்லாம் அதிகமா வந்து குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இங்கிருந்து எடுத்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இவரு அந்த கைடு வந்து சொன்னாரு. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நாங்க பாரு இந்த நல்ல திக் ஃபாரஸ்ட்டுங்க. ஆமா நல்ல வேளை நாங்க போம்போது மழை இல்ல. ஸோ அப்படியே போம்போது எங்களுக்கு முன்னாடி வந்து நெறைய பேரு எல்லாருமே அதான் அப்படியே பார்க்குறவங்க, அப்படியே அதுக்கான பாதையெல்லாம் போட்டுருக்காங்க. நீங்க வந்து அந்த பாதை வழியாவே நீங்க போலாம். அதுல பெரிய பெரிய மரங்கள், பாறைகள் அந்த மாரி இப்ப வந்து எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு, நம்மளுக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டே நம்ம போலாம். பாத்தீங்களா, அந்த பாறை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா நல்லாருக்கு. அதுக்கு தண்ணி வர்றது எல்லாமே கொஞ்சம் எக்ஸைட்மென்ட்டா தான் இருக்குது. ஸோ நானும் வந்து சந்தோஷத்தோட வந்து போனேன். ஆமா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்னா போற வழியில நீங்களும் வந்து இத பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு, நீங்களும் வந்து என் கூட வரலாம். வந்தா பார்த்தீங்கன்னா, பாறைகள்லாம் பார்த்தா ஏதோ படத்துல வர மாரி பயமா இருக்குதா? அந்த மாரி தான் எனக்கும் இருந்துச்சு. நல்லா வந்து ஏதோ படம் எனக்கு குணா படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த குகையெல்லாம் அந்த மாதிரி. ஸோ சின்ன கோயிலுக்கே இப்படின்னா, பெரிய பெரிய கோவிலுக்குலாம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி வந்து நம்ம அப்படியே நடந்து போய்க்கலாம். காமிச்சாங்க. சரி ஏதோ ஆதிவாசிகள் அந்த காலத்துல மோஸ்ட்லி காடு பகுதிகள்ல வந்து அந்த காலத்துல ஆதிவாசிங்க தானே அதிகமா இருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த மாரி வந்து அவங்க வாழ்ந்த பகுதிக அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. இங்கலாம் இருந்திருக்காங்க அப்படின்னா, அது உண்மைதான் கரெக்ட்டுங்களா? எத்தனையோ பல வருடங்களுக்கு முன்னாடிலருந்து வந்து அந்த ஆதிவாசிகள் தான் வந்து இந்த காட்டுல அதிகமா வந்து வசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க விட்டு போன தடயங்கள் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி வந்து இந்த மாரி நெறைய பாறைகள், செடிகள், மூலிகை செடிகள், மருத்துவ குணம் இருக்கிற மாரி எல்லாம் நெறைய செடிகள் எல்லாமே அவங்க வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அப்பலாம் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்கிருந்து நம்ம போயி, அ அங்க ஒரு குகை பாயிண்ட் மாரி ஒண்ணு ஒ எண்ட் அதுதான். ஆமா. அந்த குகைக்குள்ள நான் நெனச்சுட்டேன் இந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போம்போது ஏதாவது குகைக்குள்ள பூந்து வெளியில வர மாரி இருக்குமோ அப்படின்னு நெனச்சுட்டே போனேன். பட் அப்படி இல்ல. ஆமா ஜஸ்ட் அதுக்கு நடக்கறக்காக அவங்களுக்கு வந்து அந்த வழி போட்டுருக்காங்க. நீங்க அதுல அப்படியே நடந்துட்டு, நீங்க அப்படியே இந்த இயற்கைய வந்து நீங்க ரசிச்சுட்டே, அவ்வளோ அழகா வந்து நம்ம போயிட்டுருக்கலாம். நம்ம புதுவிதமான மரங்கள், நம்ம பார்க்க முடியாத செடிகள், கொடிகள், மரங்கள் இது அனைத்தையுமே வந்து நீங்கட்டே இருக்கலாம். ஆமா, அந்த மாரி நெறைய ஃபாரஸ்ட் தாங்க. ஆனா என்ன நடக்கணும்? ஆமா, நம்ம வந்து கீழ, மேல ஏறி இறங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருச்சு எங்களுக்கு. அவ்ளோ பெயின் ஆயிருச்சு காலெல்லாம். ஏன்னா, அது ரொம்ப இறக்கம், ரொம்ப மேடு அந்த மாரி. ஏறி, ஏறி இறங்குற மாரி தான் இருக்கும். அந்த மாரி ஏறி, ஏறி இறங்கி கால் வலி தான் வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அது பெருசா தெரியாது. இந்த மாரி அட்மாஸ்பியர்ல போம்போது. ஆமா. அதனால வந்து நல்லா குளிர்ச்சியா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப குளிர்ச்சியா சூப்பராவே இருந்துச்சு. ஆமா. அந்த மாரி வந்து நாங்க இந்த மாரி நெறைய பேர் வந்து வந்துட்டே இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போயி, அந்த பிளேஸஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இந்த காடு, ஃபாரஸ்ட் எல்லாம் நம்ம வந்து சும்மா பார்க்கறக்கு அப்படிதான் இருக்குங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா தாங்க பக்குன்னு ஆகும். இதுதாங்க கடைசியா அந்த பாயிண்ட். இது வந்து ஒரு இது குகை மாரி இருக்குது. இங்க வந்து அந்த காலத்துல ஆதிவாசிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அங்கேயும் போயிட்டு நாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, ஆமா. சரி ஓகே. நம்மளும் வந்து பார்த்துட்டோம். அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, ரொம்ப நேரம்லாம் இல்ல. ஆமா. அந்த ஃபோட்டோஸ் மட்டும், வீடியோஸ் மட்டும் எடுக்கிறதுனா எடுத்துட்டு, அந்த குகையில ஒண்ணும் பெருசா இல்ல. சும்மா ஜஸ்ட் சின்ன குகை தான். ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. அங்க மட்டும் போய் பார்த்துட்டு, ஆமா. பார்த்துட்டு ஓகே எங்களுக்கு முடிஞ்சது. நான் அங்க நின்னு தான் வந்து ஒரு செல்ஃபி மாரி எடுத்தேன். சரி ஓகே எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து இதுதான் எண்டிங் பாயிண்ட். இங்க வண்டி இருக்கும். நம்ம வந்து இங்க ஏறிக்கலாம். இதே நம்ம இறக்கி விட்ட வண்டி கீழ வந்துரும். அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! இது ஜிப் லைனுங்க சாமி. இது அந்த அந்த மூணார் போற வழியிலேயே அடுத்த அந்த வியூ பாயிண்ட் பக்கத்திலேயே இது இருக்குது. ஏம்மா சாமி இதுக்கு வந்து பே பண்ணி போறக்கு அவ்ளோ பயமா இருக்குது. எங்கேயாவது விழுந்துருமோன்னு அவ்வளோ ஆனா போறவங்க இருக்கிறாங்க. ஆனா தைரியம் வேணுங்க. ஆமாங்க. அந்த ஜிப் லைன்ல வந்து போயிட்டு வர்றதுக்கெல்லாம். ஐயோ! எம்மா எவ்ளோ அடி உயரத்துல இருக்கு தெரியுங்களா? அத பார்த்தாவே அவ்ளோ பயமா இருக்குது. ஆனாலும் எப்படிதான் வந்து டிராவல் பண்றாங்களோ! ஐய்யயோ! எனக்கு ரொம்ப பயம் ஆயிருச்சு. நான் வரல சாமி ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என் கூட வந்தவங்க எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணாங்க. அதுலருந்து வெளியில வந்தோம் அப்டின்னீங்கன்னா, அந்த மூலிகைகள பார்த்துட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் வந்து ஆ ரெடி பண்ணி வந்து இங்க ஒரு ஷாப் மாரி வச்சிருக்கிறாங்க. அதுல போனீங்கன்னா, உங்களுக்கு ஆயிலு, தைலம் இல்ல என்னென்ன வேணுமோ, என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து ஆயுர்வேதிக் மருந்து வேணுமோ எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதி வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கேன். ஆ இந்த வீடியோ பாருங்க. புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ.